ஈஸ்வரியும் கோபியும் போடும் சூழ்ச்சி வலையிலிருந்து இனியாவை பாக்கியா காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா எப்படி என்ன கேட்காம இந்த முடிவெல்லாம் எடுக்கலை. அவள் என்ன சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஈஸ்வரிக்கிட்ட அவள் சின்ன பொண்ணு நீங்கள் நினைக்கிறா, அவள் சின்ன பொண்ணு மாதிரியே வேலை பண்ணா, அவன் வேலைக்கார பையனை லவ் பண்ணால, அதுக்கு தண்டனை தான் இது. அதனால் நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்டே ஆகணும். இதெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி வர்றீங்களா? இது நாளைக்கு நிச்சயம் நடக்கிறது நடந்தது ஆகணும். உடனே கல்யாணமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியே எல்லாத்தையும் பேசுகிறான். அதனால் கோபி சரி எல்லாமே பேசாதே, நான் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ட்டு எல்லாம் அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க. கோபி அம்மா இனியாவிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இனியாவை கூட்டிகிட்டு பேசுகிறாங்க. இனியா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இனியா, அப்பா பேச்சையும் பாட்டி பேச்சையும் கேளு. நீ போய் ஆகாஷை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் நல்லா வரணும் தேடி இருக்கோம். அவர் நல்ல வேலையில் இருக்கார், நல்ல பிஸ்னஸ், அவங்க அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதனால் நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கும் வயசாகுது, அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்குது. அப்பாவே உனக்காக தான் அம்மா எத்தனை தடவை வீட்டு விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லணுமே இங்கே இருக்கிறாருன்னா உனக்காக தான் இருக்கார். நாங்கள் 2 பேரும் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஈஸ்வரியும் கோபியும் இனியாவோட மைண்டை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இனியா எதுவுமே பேசாமல் நான் படிக்கணும் அப்படின்னு, நீ படிக்கணும்னா இதுக்கு முன்னாடியே நீ அந்த காரியத்தை செஞ்சுருக்கணும். நீ ஆகாஷ் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறப்போ இப்போ உனக்கு நல்லா இருந்துச்சா? அப்போ படிக்கிறேன்னா எங்கே போச்சு அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறா. அம்மா விடுங்க, நம்ம ரிலாக்ஸாக நம்ம பேசிக்கலாம், இனியா மனசு மாறுவா, கம்முன்னு இருங்கன்ட்டு இனியாம்மா இவங்க மேலே போங்க அப்படின்னு சொல்லி கோபி அனுப்பிச்சுட்றாரு. இனியா போய் பாக்கியாட்ட சொல்லிட்டு அழுகிறா. ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணுறாங்க? நான் தான் உங்கள்கிட்ட சத்தியம் வேண்டல, அந்த சத்தியத்தை காப்பாற்றி நான் வாழ்கிறேன்னு சொல்கிறேன். நாங்கள் படிப்பு மட்டும் பார்க்குறோம்மா, படித்து நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நல்ல லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாமா, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு இனியா பாக்கியா கிட்ட அழுகிறா. பாக்கியா நான் என்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாற்றுவியா? காப்பாற்றுவோம்மா, நீங்கள் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அப்படின்னு இனியா சொல்கிறா. சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, அப்படி மீறி நடக்க விடவும் மாட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அது நல்லபடியாக நடக்கும், நான் உன்னை காப்பாற்றுவேன், என் அம்மா மேலே நம்பிக்கை வச்சு நீ இரு அப்படின்னு பாக்கியா இனியாவுக்கு சத்தியம் உடம்பு பண்ணுறான். நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன்ட்டு பண்ணுறான். எழில், செலிய, ஜெனி எல்லாருமே பாக்கிய சப்போர்ட்டாக நிற்கிறதுனால ஈஸ்வரிக்கு கோவம் பயங்கரமாக வருது. எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்களா? ஏன் அமிர்தா நீ மட்டும் ஏன் வாய மூடிட்டுருக்குற? உனக்கு தெரிஞ்சது நான் சொல்லு அப்படின்னு அமிர்தா கேட்குறப்ப அமிர்தா ஆமாம் பாட்டி, நீங்கள் சொல்கிறது தப்பு தான், அவள் சின்ன பொண்ணு, படிக்கட்டும், படித்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுதா அவங்க டாப்பிக்கெல்லாம் முடிஞ்சுதா? எல்லோரும் அவங்கவுங்க இடத்த காலி பண்ணி போகிறது நல்லது. ஆனால் நாளைக்கு நிச்சயம் நடக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு ஈஸ்வரி அதட்டி சொல்கிறான். பாக்கியா செல்வி வீட்டுக்கு போகிறா. செல்வி வீட்டுக்கு போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணதுலேருந்து ஆகாஷை பார்க்கல, அதனால் போய் பார்த்துட்டு ஆறுதல் சொன்னோன்னே அவளோட தங்கச்சியும் தம்பியும் பாக்கியா மேலே கோபத்தை எடுப்பாங்க. அண்ணன் பண்ணதுல சரிங்களா? அதனால் என்ன தான் தப்பு செஞ்சாலும் இப்படி போட்டு அடிப்பாங்களா? எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வேறு கை வச்சு எழுத முடியாத அளவுக்கு இப்படி அடிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் அமைதியாக இருக்க சொல்கிறா. பாக்கியா சரி பேசிட்டோம், அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்ட்டு என்ன மன்னிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செல்வி பணமெல்லாம் இருக்கா செலவுக்கு இல்லைன்னா சொல்லுவான் தர்றேன். இல்லைக்கா அன்னைக்கு கொடுத்த பணமே இருக்குது, செலவுக்கெல்லாம் காசு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னானியா. ஆகாஷ் நீ கவலைப்படாத, எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே கை நல்லா ஆகிடும், அப்படி இல்லைன்னா வேறு டாக்டர் கூட போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதை பற்றி நினைக்காத, நீ படிக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறான். ஆகாஷ் ஆண்டி விடு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகாஷ் அப்படின்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படின்ட்டு இனியா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இனியாவால் எதையும் நீ பண்ணல, அடிக்கவே இல்லையில, இனியா சந்தோஷமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கும் பாக்கியா நீ இனியாவை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு படிக்கிறத மட்டும் பண்ணு, இனியாவுக்காக நான் இருக்கேன், அவன் ஒன்றும் பிரச்சனையாக அவன் நல்லா தான் இருக்கா,
நீ எதையும் நினைக்காம எக்ஸாமுக்கு படிக்கிறத பாரு அப்படின்ட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறேன். இன்றைக்கி அதோட எபிசோடு முடியுது.